வணக்கம் நண்பர்களே, இது ஜிஎஸ் மீடியா தமிழ். நான் வெங்கடேச பெருமாள். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, பவர் ப்ளக்கை மறக்காமல் கழட்டி விடணும். இந்த மிக்சி ஒரு கம்பெனி மிக்சியிலேருந்து அது பழசாக போய் உடைச்சி போன பிறகு மோட்டாரை எடுத்து புதுசாக பாடியில் ஃபிட் பண்ணி புது மிக்சியாக மாற்றினது. இது மாற்றி ஒரு 15 வருடங்கள் ஆகிடுச்சு. இப்போ இதில் கார்பன் தேஞ்சி இருக்கும், சரியாக ஓட மாட்டேங்குது. அதனால் இதில் உள்ள கார்பனை, தேஞ்சு போன கார்பனை புதுசாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேனலுக்கு முதன் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும், கூடவே லைக் செய்யவும் மறக்காதீர்கள். இப்போது பேக் கவரை கழட்டிக்கணும். இப்போ கவரை கழட்டியாச்சு. உள்ளே தெரிகிறது தான் மிக்சியோட மோட்டார். இதுதான் கார்பன் ஹோல்டர் இருக்குது. அந்த ஹோல்டர் உள்ளே தான் கார்பன் ப்ரஷ்ஷிங்கை செட் பண்ணியிருப்பாங்க. போட்டின கார்பன் ப்ரஷ்ஷை எவ்வளோ தேய்ச்சிருக்கு பாருங்கள். கொஞ்ச நாளாக இருந்ததுன்னா சுத்தமாகவே போயிருக்கும். எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். கடைசி கட்டத்தில் இருக்குது. இது புது கார்பன் ப்ரஷ்ஷு, நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிது, பார்த்து வாங்கிக்கிங்க. இது பாக்ஸ் உள்ள வரும். இதோட நீளம் பாருங்கள், நல்ல லைஃப் கொடுக்கும். நல்ல ஸ்மூத்தான கார்பன். மற்ற கார்பன்லாம் வெறும் கறிக்கட்டையாக வரும். இது நல்ல கார்பன், ஸ்மூத்தாக ரொம்ப நாள் நல்ல லைஃப் கொடுக்கும். புது கார்பன் ப்ரஷ்ஷை ப்ரஷ் ஹோல்டர் உள்ள பொருத்தவும். கொஞ்சம் இது போல் நெருக்கி விட்டுக்கோங்க. கார்பனுக்கு வர்ற ஒயர் கனெக்ஷனை கட்டாயம் சால்ட்ரு பண்ண வேணும்னு தேவையில்லை. முறுக்கி விட்டாவே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இவர்களே, கட்டாயம் கரண்ட்டு ப்ளக்கு கழட்டி இருக்கணும், மிகவும் முக்கியம், பார்த்துக்கோங்க. கார்பன் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, கொஞ்சம் சிக்கல் கொடுக்குது. இதை பொறுமையாக பொறுத்தும். இப்போ கார்பன் நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளக்கு கனெக்ட் பண்ணி மிக்சியை ஓட்டி பார்க்கலாம். அதில் சுத்தமாக ஸ்பார்க்கிங் வரல, ரொம்ப ஸ்மூத்தாக நல்லபடியாக இருக்குது. அப்படியே சூப்பராக ஓடுது.
கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒட்டடை இருக்குது, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பேக் கவரையும் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லபடியாக. இப்போ பேக் கவரை போட்டுற வேண்டியது தான், வேலை முடிஞ்சது. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.